அதாவது லோகேஷ் கனகராஜ், சன் பிக்சர்ஸ், ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு பெரிய அனிருத் இதெல்லாம் ஒரு பெரிய ஹைப் இருந்துகிட்டே இருந்துச்சு. படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. முதல்ல வந்த பாட்டு சிக்குடுன்னு ஒரு பாட்டு, அது ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மோனிகா பாட்டு வந்தப்போ நிறையா கலவையான விமர்சனங்கள். நானே பல இடங்களில் பேசியிருந்தேன். அனிருத்திட்ட ஒன்றும் எதிர்பார்க்குறோம், அனிருத்தோடைய அந்த பல்ஸே ஒன்றும் இல்லையே, அனிருத்தோடைய அந்த அந்த இதே வைபே இல்லையே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு மிக்ஸ்டான விமர்சனம் இருந்துச்சு. இந்த பாட்டை பார்க்குறப்ப டெல்லி கணேஷ் சொல்வார்ல, பிடிச்சிட்டான் பையன், பாயிண்ட்டை பிடிச்சிட்டாயான் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு வந்து அந்த பல்ஸை பிடிச்சிருக்காப்புல. அது அனிருத் பாட்டு, பல பாட்டுகள் நம்ம கேட்குற மாதிரி அதில் இருந்தாலும் கூட, ஆனால் அந்த ஸ்பீடு இருக்குது, அந்த ஸ்பீடில் இருக்குது. அந்த பாட்டு கேட்குறப்ப ரைட்டு பல்ஸை பிடிச்சிட்டாரு. ரஜினி ரசிகருடைய பல்ஸை பிடிச்ச பாட்டாக இருக்குது. கண்டிப்பாக அரங்கம் மதுரும் தேட்டரில், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ரொம்ப வைபான ஒரு சாங். ரொம்ப நாள் கழித்து அனிருத் திருப்பி ஒரு சம்பவத்தை இந்த பாட்டில் பண்ணியிருக்கிறாரு. அதில் பெரிய ப்ளஸ் என்னென்னா 2 ஷாட்டு தான் வர்றாரு ரஜினிகாந்த். அந்த 2 ஷாட்லேயுமே வந்து மொத்த பாட்டையும் தூக்கி நிப்பாட்டுறாரு. அதுக்கடையில் அனிருத் பாடுற சீன்ஸ் வருது, நிறையா அதெல்லாம் வருது, சிஜிலாம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கூட 2 ஷாட்டு தான். ஒரு ப்ரொஃபைலில் ஒன்று நிற்கிறாரு, ஒரு ஒரு மூட்டை வர்றாரு. அது போதும் ரஜினி ரசிகர்களுக்கு கொண்டாடி தீர்த்துருவாங்க.